ஓம் கம் கணபதியே நமக. துணிச்சலாகவும் நம்பிக்கையோடும் செயல்படக்கூடியவர்கள் தாங்க துலாம் ராசி. எப்பயுமே துணிச்சலாக இருப்பாங்க, நம்பிக்கையாக தன்னால் எல்லாமே முடியும், எல்லாத்தையும் கடந்துருவோம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்போம், சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி. எப்பொழுதும் ஒரு சாமிக்கு முன்னோ சாமி பக்தியாக இருக்கணும், அந்த பக்தியிலேயே நிறைய பேர் மூழ்கியே இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றலை அவங்களுக்கு தடுக்கிறதே அதுதான். இல்லைனா அவங்களாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சாதாரண பிரச்சனைலாம் கிடையாது, பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருப்பாங்க. அப்போல்லாம் எது அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எது நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தான். ஆன்மீகத்தின் மீது பெரிய நாட்டம் உடையவர்கள், எப்பொழுதும் ஆன்மீக சிந்தனையிலேயே இருந்துட்டு இருக்கிறதுனால தான் இது நாள் வரைக்கும் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அனைத்து வித செயல்களையும் கரெக்டாக பார்ப்பாங்க. எதுக்காகவும் கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. சரியான நேர்மையான சிந்தனைகளோடு செயல்படுவதால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு இவங்க இன்னமும் நிமிர்ந்து நிற்கிறாங்க, தைரியத்தோடு செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இப்போ எப்படி கிரக மாற்றங்கள் ஏற்படுது, இதற்கு மேல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தை இவங்க அடைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய காரிய தடைகள் அதிகமாக இருக்கும். ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க, நான் இதை தான் செய்யணும்னு முடிவு பண்ணுவாங்க, கடைசியில் அதை செய்ய முடியாமல் தவிச்சு போயிருப்பாங்க. முழுமையாக எந்த செயலையும் செய்ய முடியாமல் நிலை குலைந்து போயிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறார். தொட்டது துலங்கும். ஏதாவது விடுபட்ட காரியங்களாம் மறுபடியும் நான் முயற்சி பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சிறப்பாக வெற்றி அடைஞ்சு சூப்பராக வரக்கூடிய காலகட்டம் இது. நல்ல ஒரு பலன்களை அளிக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு சூரியன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அதே போல் இவங்க வெளிநாடு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க, போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு பயணம் இவங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கணவன் மனைவி இடையே தம்பதியர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் குறைஞ்சிரும். திடீர்னு பிரச்சனை வந்திருக்கும், திடீர்னு தனியாக நின்று இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை ஏது சிக்கல்னு யாருக்குமே புரிஞ்சிக்கவே முடியாது, இவங்களுக்குள்ள பிரிவு இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் மறுபடியும் சேர்வதற்கான வாய்ப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அதே போல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம புறக்கணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ஈகோலேயே நிறைய சண்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே புரிதல் ஏற்படும். அதுவும் துலாம் ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஈகோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது குடும்பம் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டு விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தான். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுத்துட்டேன்ட்டு நீங்கள் ஒன்றும் கவலைலாம் படாதீங்க. ஒரு குடும்பம் உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடித்து கவலையே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு பிரியறதெல்லாம் ஒரு வாழ்க்கையை நம்ம முறையாக அமைச்சிக்க முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பை சூரிய பகவான் உங்களுக்கு அதாவது தம்பதியர் இடையே ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படுது. இந்த மனமாற்றத்திற்காக பல ஆண்டுகளாக காத்துட்டு இருந்தீங்க, இப்போ எல்லாம் கிடைக்கும், சரியான யோகம் உண்டாகுது. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், தொழில் நல்லா இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட கல்வி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பெல்லாம் உறுதியாக இருக்குது. பிடித்தமான விஷயங்களை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்கு இது நாள் வரைக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கான காலகட்டத்தை இப்போ குரு பகவானும் கொடுக்குறாரு. நல்ல லாபம், தொழில் லாபம் இருக்குது. அதே போல் புதுசாக தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக தொடங்கலாம். உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் குரு பகவான் இருக்கிறார். திருமண யோகம் உண்டாகுது, குழந்தை பாக்கியம் ஏற்படுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெளிவான சிந்தனையோடு கல்வி அறிவு வளருது. மேற்கல்வி படிக்கிறவங்க தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. எந்த படிப்பு படித்தா என்ன பண்ணலாங்கிறத இப்போ கரெக்டாக யோசிப்பீங்க. ஃப்யூச்சர் என்னன்றதை இப்போ யோசிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க. அசுர வளர்ச்சி தாங்க இது, சாதாரண வளர்ச்சி கிடையாது. இது நாள் வரைக்கும் பட்ட பாடுக்கு இது ஓரளவுக்கு அசுர வளர்ச்சி. ஆன்மீகத்தின் மேலேயும் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். மருத்துவ சேவை செய்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ ஆவலாக இருப்பீங்க. மருத்துவ படிப்பு படிக்க ஆர்வமாக இருப்பீங்க. அதே போல் நிறைய கல்வியாளர்களாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் டீச்சர் ட்ரைனிங் பண்ண போகிறேன், ப்ரொஃபஸர் ஆக போகிறேன் அப்படின்றவங்களாம் இப்போ அதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு அரசாங்க தேர்வு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் தாங்க. பெண்களுக்கெல்லாம் யோகம் தரக்கூடிய அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். இவ்வளோ நாளாக டென்ஷனாக கோபமாக ஏதோ விரக்தியெல்லாம் இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு அழகு ஏற்படும், உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். விரக்தியிலேருந்துலாம் வெளியே வந்துடுவீங்க. அடிக்கடி கணவன் மனைவி சண்டை போட்டுக்கும் பொழுது ஒரு விரக்தி இருந்துதான் இருக்கும். இப்போ பாருங்கள், தன்னால் அதற்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், புரிதல் ஏற்படும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க. கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைக்குள்ளே ஒரு
டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியே ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கவலைகள் இதையெல்லாம் வர வைக்க பார்க்குறாரு. இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்பினால் ஒழிய வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சில விஷயங்களை உங்கள் கையால் சரியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சரி பண்ணிடலாம். நீங்கள் வந்து அதே மாதிரி மற்றவங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க, அது இதுன்ட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கவலைப்படுறது, அதை பற்றி யோசிக்கிறது, நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு அதனால தான் மெயினாக வர்றதே. ஏன்னா உங்களோட சந்தோஷம் கெடுக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க, கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் எப்பொழுதும் இவங்களை ஒரு தேஜஸில் வச்சுருப்பாங்க. சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அதை பார்க்கும்பொழுது மற்றவங்களுக்கு பொறாமை ஏற்படும் போல தான் இருக்கும். அதே மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு. இதனால தான் நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியாமலே நிறைய பிரச்சனைகளை சம்பாதிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது ஏன் இவங்க நம்மகிட்ட சண்டைக்கு வராங்கன்னு தெரியாது, ஏன் பொறாமப்படுறாங்கன்னு தெரியாது, நம்மளோட வேலையெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க, இந்த மாதிரி குழப்பிக்குவீங்க. காரணமே ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தேஜஸை கொடுத்துட்டே இருப்பார். பொருளாதார ரீதியாக பெரும்பாலானவர்கள் நல்லாவே இருப்பீங்க. துலாம் ராசியில் பெரும்பாலானோர் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வந்து உரிய ஒன்று தான். அவங்களாம் பொருளாதார வழியில் எந்தவித சிக்கலும் பெரும்பாலானோருக்கு இருக்காது. வேறு சிக்கல்கள் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை போல் இருக்கும்பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் பொழுது உங்கள் வீட்டு குடும்ப விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்திலேயே இருக்கலாம், வெளி உறவுகள் விஷயம் ஏதோ ஒன்றை உங்களுக்கு தவறுதலாக சொல்லி அது பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. உறுப்பினர்களால், குடும்ப உறுப்பினர்களாலும் உறவுகளாலும் கணவன் மனைவியிடையே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருத்தவங்க நம்பி தாங்க வாழ்ந்தாகணும். அதுதான் வாழ்க்கை. அந்த புரிதலோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சந்திர பகவான் இப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத மன சங்கடங்களும் மன கசப்புகளையும் ஏற்படுத்தி விடுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம நீங்கள் தான் பார்த்துக்கணும். செவ்வாயால் உங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் நல்லது இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதியை குறைக்கிறாருங்க. செவ்வாயும் உங்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போய் ஆகணும். சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னாலும், உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். மெயினாக பெண்களுக்கு வந்து ரத்த சோகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நரம்பு சத்துக்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் அதை தான் செய்வார். முதல்ல பெண்களை தான் ரொம்ப அட்டாக் பண்ணுறதெல்லாம். அவங்க ஏற்கனவே பலகீனமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் இவரை கொஞ்சம் சேரும் பொழுது நிறைய பலகீனமான பிரச்சனைகள் மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் தோன்றும் பொழுது அவங்களால சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் சின்னதாக ஏதாவது ரத்தம் குறையிற மாதிரி இருக்குது, ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு டாக்டரை போய் பாருங்கள். ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு மாத்திரையோ சாப்பிட்டா சரியாக போயிடும். அதை வச்சுக்கிட்டே நம்ம பயணம் பண்ணும்பொழுது தான் காலம் முழுக்க அது கஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடியதாக இருக்குது. அதே போல் நல்ல யோகமும் கொடுக்குறாரு. உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும், இடம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு, புதுசாக வீடை வந்து வாங்கிறதுக்கு இதை மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது செவ்வாயால். இது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருந்தாலும் சின்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள், வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போகிறது, இது ரெண்டை மட்டும் பார்த்துக்கணும். குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வண்டி எடுங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு வண்டி எடுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. இதனால் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இன்னும் நல்லா வளரணும், நான் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகர் வழிபாடு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் சிறப்பாக இருக்குதுங்க. முருகனை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. முருகருக்கு செவ்வாய்க்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுருவாங்க. கூடிய விரைவில் நீங்கள் தொட்ட காரியங்களால் அத்தனையும் நடக்கும். இப்போ வீடு கட்ட போகிறேன், இன்னைக்கு இருக்கிற வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண போனால் முதல்ல முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. முருகரை வழிபாடு செய்து விட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு அர்ச்சனை கூட பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேரில் தப்பே கிடையாது. செஞ்சுட்டு அப்புறம் ஆரம்பிங்க. வேலை மடமடன்னு முடியும். அதை விட்டுட்டு நீங்களாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு லோல் பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிரகம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் தப்பாக போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளை கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு இப்போ சோர்ஸ் இருக்குது. வழிவகையை செஞ்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. புதன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம். இது நாள் வரைக்கும் வியாபாரத்தில் குழப்பம் இருந்திருக்கலாம், பிழை இருந்திருக்கலாம், கூட்டு தொழிலாக இருந்தால் நிறைய சிக்கல்கள்லாம் இருந்திருக்கலாம். இப்போ தனியாக பிரியிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். உங்களுக்கான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும். ஏன்னா புதன் பகவானால் அந்த மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலை இவ்வளோ நாள் ஏற்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. வேலை செய்யும் இடத்துல வந்து கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்கள் கூட பயணம் பண்ண ரெடி ஆகிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும். ஏன்னா சின்னதாக ஒரு கோவப்பட்டோ இல்லை சின்னதாக ஒரு சொல்லோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. பெரிய விஷயமாக்கி உங்ககிட்ட சண்டைக்கு வர்றதுக்கோ இல்லை உங்களோட வளர்ச்சியை தடுப்பதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக எடுத்துகிட்டு போங்க. முடிந்த வரைக்கும் யாரையும் நம்பி எந்த ரகசியங்களையும் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க முடிஞ்சா. இல்லை என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அங்கே வெளியே வரக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் சமாளித்து போயிட்டே இருக்கலாம். இல்லைனா பிரச்சனைகள் தாங்க அதிகமாகும். ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுடுவார். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கிறது, அதோட கண்டினியூட்டி இன்னும் வந்துருச்சுன்னா பிரச்சனையாகும். முடிந்த வரைக்கும் அதை செய்யுங்க. ஆனால் நல்லா இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணம் சேர்க்கை, புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைவதற்கான காலகட்டத்தை புதன் பகவான் கொடுக்குறார். தெளிவான சிந்தனைகள்லாம் கொடுக்குறார். யோசிக்க சொல்கிறார். இந்த அமைப்பு நல்லா தான் இருக்குது, தப்பு கிடையாது. என்ன ஒன்று
செய்யும் செயலை வெளியே யார்கிட்டயும் ஒரு கோவமாக கூட ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம கூட வேலை செய்கிறவங்க தானே நினச்சிங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. சில விஷயங்களை மனதோடு வைத்துக்கொண்டால் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டுங்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க, அதெல்லாம் இப்போ செய்யலாம். செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார். திடீர் பணவரவு, திடீர் யோகம், திடீர் செல்வ செழிப்பு, திடீர்னு இடம் வாங்குவீங்க, திடீர்னு வீடு கட்டுவீங்க, திடீர் திருமணம் பண்ணுவீங்க, திடீர்னு கோச்சிக்குவீங்க, திடீர்னு சண்டைக்கு போவீங்க. இது எல்லாமே ஒரு மாதிரி டக்குன்னு கொடுக்குற அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராரு. அதை நீங்கள் சரியாக நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே போல் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்குது, ஜுரம் அடிக்குது, காய்ச்சல் வருதுன்ற மாதிரியான அமைப்பு ஏற்படும். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, சரியாக போயிடும். ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்குது. இதனால் பொருளாதாரம் கொஞ்சம் உங்களுக்கு செலவழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வீண் விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வராங்களா, வந்தாங்களா, போகிறீங்களான்னு அனுப்பி விட்டுருங்க. தேவையில்லாமல் அவர்களோடு சேர்ந்து ஏதாவது செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பயணம் பண்ணும் பொழுது எப்படி இருக்குமோ அது போல தான் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் கிரகங்கள் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பாட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த பயணத்தில் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுவே கொஞ்சம் பாதகமான அமைப்பாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல், அதற்கு ஏற்றாற் போல் உங்கள் பயணத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கணும். தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாகவே இருந்தாலும் சரி. நான் சாதாரண லேபர் தாங்க, நான் ஒன்றும் முதலாளி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த இடத்துல உங்கள் வேலையை நீங்கள் செய்து உங்கள் முதலாளியிடம் நீங்கள் அந்த இடத்துல ரைட்டாக தான் பண்ணுறேன், கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அதற்கே நீங்கள் பாடுபட வேண்டிய சூழ்நிலை தாங்க இருக்குது. சந்திரன் அப்படி ஒரு அமைப்பில் இருக்காரு உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டாகுங்க. பணம் பொருளாதார ரீதியாக நீங்கள் இது நாள் வரைக்கும் சந்தித்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துடும். பண வரவு நல்லபடியாக இருக்கும். அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஆனால் சுக்கிரனால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கணும். சுக்கிரன் பலமாக இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் பல தடைகள் நீங்கிடும். எல்லாருக்கும் முன்னாடி நிமிர்ந்து நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியாக தான் இருக்கும். காரணம், சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் நிமிர்த்தி தான் வைப்பார். பொருளாதார ரீதியாகவும் சரி, பல விஷயங்களில் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரகங்கள் நல்ல பலன்களாக இருந்தாலும் சந்திரனால் மட்டும்தாங்க உங்களுக்கு பல இடங்களில் காலதாமதம், மன தொந்தரவு, மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் வந்துடும். ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னும் பொழுது அதை ஏற்றுக்க உங்கள் மனது ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஏன்னா நான் கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற ஆட்கள் நீங்களாம் அது மாதிரி நிறைய இடங்களில் முடிச்சும் இருப்பீங்க. இருந்தாலும் இப்பொழுது அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாகவே இருக்கும். அதே போல் சனி பகவானால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். மனோதைரியம் ஏற்படுங்க. ஃபஸ்ட்டு மனசில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கவலைகளுக்கு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் ஏற்படக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எந்த செயல் செய்தாலும் அதில் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்குறாரு. துணிவு, அழகு, நேர்த்தி எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க. அந்த தைரியத்தையும் பண வரவையும் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கறது சனி பகவானும் ஒன்றா இருக்குதுங்க. அதனால் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டான சூழ்நிலையில் தான் இருக்குது. அதே போல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறன்ற பேரில் பல இடங்களில் நீங்கள் சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பீங்க இது நாள் வரைக்கும். இதற்கு மேலே அதை ஏற்படுத்திக்காமல் இருக்கணும்னா அந்த உதவிகளை நீங்கள் கரெக்டாக எதுன்னு யோசித்து செய்யணும். எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்கிறேன்னும் பொழுது அவங்க உதவியாக அது உங்ககிட்ட இருந்து பெறலை, உபத்திரமாக உங்களை போட்டு பாடாப்படுத்திடுவாங்க. அது நிறைய இடத்துல உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே நடக்காமல் இருக்கணும்னா சில கடமைகளை நீங்கள் யோசித்து பார்க்கணும். நம்ம யார், நமக்கு என்ன வேலை இருக்குது, நமக்கு என்ன கடமை இருக்குன்னு நீங்கள் யோசித்தால் மட்டும்தாங்க சில விஷயங்களை தவிர்க்க முடியும். இல்லைனா உங்களை மற்றவங்க நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தி விட்டுட்டு உங்களை தப்பான ஆட்களாக நினச்சிட்டு போயிடுவாங்க. இதில் பொருளாதார ரீதியாகவும் நிறைய இழப்பீடு ஏற்படும், மனசு ரீதியாகவும் பல இடங்களில் சங்கடங்கள் ஏற்படும். மற்றவங்க முன்னாடி திருப்பி அவமானப்படுற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும் பொழுது பல இடங்களில் அதுவே உங்களுக்கு மனவேதனையாயிடும். சந்திரன் சரியில்லாத பொழுது மன சங்கடங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் செவ்வாய் கிரகமும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. இதனால் பூமி யோகம் உண்டாகும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருக்கேன், நான் ஏதாவது வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு இருப்பீங்க, கணக்கு போட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு கைக்கு சேராமல் பல இடங்களில் சிக்கல்களாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணால் மட்டுமே போதுங்க, உங்களுக்கான பூமி யோகங்கள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு மாற்றத்திற்கான கால நேரங்களாகத்தாங்க இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சா செவ்வாயும் சரியாக இருந்தால்தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சனி பகவானை மட்டும் சரியா இல்லை, சனி கிரகம் இருக்கா, குரு கிரகம் இருக்கா, ராகு கேது சரியா இருக்கா, இதை மட்டும் பார்க்குறாங்க. நிச்சயமாக சொல்லணும்னா செவ்வாய் சரியாக இருந்தால் மற்ற கிரகங்கள் சரியாக இல்லைனா கூட செவ்வாய் நம்மளை
முழுமையாக காப்பாற்றக்கூடிய அம்சத்துல இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். ஆனா அது பெரிய கிரகம் இல்லைனாலும் அவராலையும் நமக்கு உதவிகள் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு தாங்க. செவ்வாயால் மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல தான் இப்போ இருக்கிறீங்க. நல்லா தெளிவா யோசிச்சு பாருங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த செவ்வாயால பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு இடம் வாங்க போயிருந்தா இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது பெரும்பாலான துளாராசிக்கு விபத்துக்கள்லாம் நேர்ந்திருக்குங்க. அதே போல பூர்வீக சொத்தில் பல இடங்களில் இவ்வளோ நாளா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே அது உங்க கைக்கு கிடைச்சிருந்தாலும் அது உங்களுக்கு பயன்படாத அளவுக்காகவே இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியலையேன்ற எண்ணத்தோடய நிறைய துலாம் ராசி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அங்க இடம் இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண முடியல, நாம இங்க இருக்கோம் அப்படிங்கிற வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதற்கான மாறுதல்கள் அத்தனைகளையும் உங்களுக்கு சேர்த்து நல்ல அமைப்பாக செவ்வாய் பகவான் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம் தாங்க. குரு உங்களுக்கு அதே போல நட்பு கிரகமா வராருங்க. உங்கள் ராசிக்கு நட்பா வராரு. நிறைய நல்லது உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. அது நட்பாகவும் இருக்கலாம், உறவாகவும் இருக்கலாம். ஆனா நீங்கள் அதை சரியா எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாளா பிரச்சனையில இருக்கும் பொழுது யாருமே உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்க மாட்டாங்க தான். ஆனா சில இடங்களில் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் உங்களை விட்டு விலகி இருந்த காரணமும் இதுதான். உங்களுக்கு கிரகங்கள் கொஞ்சம் அமைப்பு சரியில்லாத பொழுது அவங்க தன்னால விலகி போயிருப்பாங்க. இப்ப அவங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா என் வாழ்க்கை மாறும் பல நாளா நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த வாய்ப்பு இப்ப உங்களை தேடி வருதுங்க. குரு பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நட்போ உறவோ உங்களை சேரக்கூடிய இடத்துல இருக்குது. அதே போல பொருளாதார அளவு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களே கிடைச்சிட்டு இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார். குரு அப்படித்தாங்க, அவர் கொடுக்க ஆரம்பிச்சார்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கும். வாழ்க்கையில் பல இடங்களில் இழந்த சொத்துக்கள் கூட திரும்பி வரும், இழந்த சொந்தங்கள் திரும்பி வரும், இழந்த மான மரியாதை அதை பெறுவதற்கு கூட குரு பகவான் நல்ல இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலே போதுங்க. அந்த மாதிரியான மாற்றத்தை இப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு. இது நல்ல ஒரு மாற்றம் தாங்க. என்ன உடல் உபாதைகள் தருவது பிரச்சனை தரத்துக்கு சனி பகவான் தயாரா இருக்கார். உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேக ஆரோக்கியத்துல கவனம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது சின்னதா உடம்பு சரியில்லை அலட்சியப்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான். அது என்ன ஏதுன்னு பாருங்க. நமக்கு அது மாதிரி டைம் கொஞ்சம் ஒத்து வரலன்னா தாங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இல்லைன்னா நம்ம மட்டும் ரிலாக்ஸாக நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். சில நேரங்களில் இது இயல்பாக நடப்பதற்கு காரணம் பெரும்பாலான நேரங்களில் சனி பகவானால தான் இருக்கும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சரியில்லாத அமைப்பு இருக்குதுனாலே சனி பகவான் உங்கள் ராசியில் உங்களோட ஜாதகப்படி பார்க்கும் பொழுது சரியில்லாத அமைப்பில் இருந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போய் உங்கள் ஜாதகாரை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை பார்க்கும்பொழுது அவரே சொல்லுவார், சனி பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல இல்லை, அதனால சின்ன சின்ன அலைச்சல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்குதுன்னு சொல்லுவார். அதை போல இப்போ உங்களுக்கு சனி பகவானால் அந்த அமைப்பு தாங்க இருக்குது. கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்குறார் சனி பகவான். உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து சிக்கனம் எப்படி இருக்கணும், சிக்கல்களை எப்படி தீர்க்கணும், எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருந்தாலும் தேகத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாரு. பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, கோபப்படாமல் பேசுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் கோபத்தெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்துறாரு. அதன் வழியாக பிபி வர்றது, ஏதோ டென்ஷன் ஆகுறது, அந்த கோபம் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு அமைதியை ஏற்படுத்திக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதுங்க, பல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல வெளிநாட்டு பயணம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அது நல்ல பலன்கள் கொடுக்குங்க. உங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா தவற விடாதீங்க. துலாம் ராசி அது எந்த துலாம் ராசியாக இருந்தாலும் சரிங்க, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. ஏன்னா உங்கள் ராசியில் நிச்சயமாக வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு அனைத்து துலாம் ராசிக்கும் இருக்கு. ஆனால் அதில் போகக்கூடியவர்கள் மட்டும்தான் போறீங்க. மீதி பேர்லாம் அப்படியே அந்த இடத்துலயே ஸ்தம்பிச்சு போயிடுறீங்க. முயற்சி பண்ணால் போகலாம். இல்லைங்க எனக்கு என் ஊர்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு போக விருப்பம் இல்லாதவர்கள் இங்கே இருந்துக்கிறது அது அவங்களோட விருப்பம். ஆனால் போகணும்னு நினச்சி போக முடியாமல் போனவங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கு. இப்போ போகலாம். இப்போ வாய்ப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு. இதுவும் ஒரு நல்ல மாற்றங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தை நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. சூரிய பகவானால் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர்கள் தீந்துருங்க. எவ்வளோ கெட்ட பேர் வந்துருச்சுங்க. என்னை கருமின்னு சொல்கிறாங்க, என்னை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே போல் என்னை செல்ஃபிஷ்னு பேசுகிறாங்க, என்னை முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் மாறிடும். சூரிய பகவானால் உங்களுடைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரமும் கிடைக்க வைக்க சூரிய பகவான் தயாராக இருக்கார். எவ்வளோ சிக்கல் தான் சந்திச்சிட்டீங்க, பரவாயில்ல. இப்போ நல்லது வரும்பொழுது அதை ஏற்றுக்கிட்டு பயணம் பண்ண ரெடி ஆகிடுங்க. நிறைய கஷ்டப்பட்டாச்சு, சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பொருளாதாரம் நல்லாவே இருந்தாலும் வேறு சிக்கல்கள் இருந்திருக்கும். இந்த குடும்பத்திலாம் பெரிய சிக்கல்கள்லாம் பெரிய இடத்துல கொஞ்ச நாளாக அனுபவிச்சவங்களாம் துலாம் ராசியாக தான் இருக்கும்.
குழந்தைகளால் பல இடங்களில் அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். சிலருக்கு கணவன் மனைவி இடையே கூட பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அங்கே பொருளாதாரம் நல்ல நிலைமையில் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த புரிதல் இல்லாமல் சில பேர் வந்து பெரிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கும். பிரிஞ்சு போனவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கினவங்க கூட இப்போ உங்களை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. சூரிய பகவான் அந்த மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குறார். அதனால் வரக்கூடிய காலங்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக மாற்றம் இருக்குது. உறுதியாக நம்புங்க. சிவன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க. அது கோவிலுக்கு போய் பண்ணுவீங்களோ மனசார பண்ணுவீங்களோ அது உங்கள் விருப்பம். உங்கள் எண்ணத்தை எப்படியோ ஒரு விதத்தில் இறைவனிடம் செலுத்துங்க. வேற ஒரு பெரிய உங்களுக்கு எந்த வித பரிகாரமும் தேவை கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவாக மாறிடும். தன்னால் மாறக்கூடிய இடத்துல இப்போ இருக்குது. எது செய்தாலும் வெற்றி அடைவதற்கான காலகட்டம் தாங்க இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சந்திர பகவானால் சில சிக்கல்கள் ஏற்பட காரணம் இருக்குங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். மாற்றம் ஏற்படும். எந்த சிவன் கோவிலுக்கு வேணாலும் போயிட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றுறீங்களா ஏற்றுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறீங்களா ஏற்றுங்க. நந்தி பகவானை வழிபாடு செய்கிறீங்களா அது பிரதோஷமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சிவனை வழிபாடு செய்தாலே உங்களுக்கான அத்தனை நன்மைகளும் உங்களை தேடி வந்துடும். அதே போல் மகாலட்சுமி வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பலருக்கு சிக்கல் இருக்குங்க, என்ன பண்ணுறது தெரியலன்றவங்க மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு சப்போர்ட் பலமாக கிடைக்கும் பொழுது பொருளாதார சிக்கலே ஏற்படாதுங்க. இது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். பார்த்து நிதானமாக செயல்பட்டாலே பல விஷயங்கள் உங்களுக்கே புரிதல் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும்.